ஆதியனும் பரம்பொருள் மெய். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மோட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, என்னுளிருந்து என்னை இயக்கியும் ஒக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னும் பாய்ச்சி பவும்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஒச்சலில்லான் தாழ் என் தலை. நண்பர்களே, பெருமூலர் பாடல் ஒண்ண ஒரு வரி எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அன்பும் என்ன போட்டிருக்கு? அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திட்டிருப்பரே என்று ஒரு மந்திரம், திருமந்திரம். அமர்ந்திட்டிருப்பர் உட்காந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அமர்தல், அமர் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கின்றன. அமர் என்றால் தேவலோகம். அமரராகிவிட்டார். அமராவதி, தேவேந்திரனுடைய பட்டணத்துக்கு பேரு அமராவதி. அமெரிக்கையா இரு, அமெரிக்கா இல்லாதவன். அமர் என்றால் அமைதி. அதனால்தான் அமர்தல் என்றால் ஆட்ட ஓட்டம் இல்லாமல் அமைதியாய் இருப்பதை அமர்தல் சொன்னாங்க. உட்கார்றத சொல்ல, சேட்டைகள் அடங்கி நிட்டையில் இருப்பது அமர்தல். சோறு பொங்கும்போது அந்த காலத்துல கொஞ்சம் தண்ணியை தெளிப்பாங்க. குக்கர் வந்ததுனால அது உங்களுக்கு விட்டு போயிருக்கும். தண்ணி தெளிச்சா உக்காந்துடும், அமர்ந்துடும் என்று சொல்லுவாங்க. அமர்தல் என்றால் அமைதியாக இருத்தல். அடக்கம் அமர் அருள் வைக்கும், அடங்காமை ஆரியருள் வைத்துவிடும். ஓடுங்க, அது பின்பாட்டு. அமர் அருள்னா அமர் அருள் வைக்கவும் இல்லை, தேவலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. நமது அருள் தந்தையவர்கள் அமைதியான அருளை தரும்.
அமர் அருள். ஆகவே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிவிலார் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திட்டிருப்பரே. அப்படின்னா அமைதியாகி விடுவார்கள். ஏனென்றால் சிவம் என்றால் அமைதி. சிவம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பெயர். ஏனென்றால் இதற்கான நான் 2 வருஷம் கழிச்சுங்க வந்தான்னு வச்சுங்க, என்ன செய்வான்? இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், அங்க ஓடுவான். இங்க வாடாங்க, என்னங்க தாத்தா சிவனேன்னு அப்படின்னா பரமசிவம் மாதிரி ஆடணுமா, இல்லை சிவலிங்கம் மாதிரி கல்லா போயிடணுமா? சிவனே என்று இருந்தால் அமைதியாக இரு. சிவன் எப்படி இருப்பானோ அப்படி இரு. சிவன் என்பது அன்பால் எழுதி பெற்ற சிவம். சிவம் என்பது ஆடாமல் இருப்பது. சக்தி என்பது ஆடிக்கொண்டிருப்பது. சிவத்திலே இருக்கக்கூடிய சக்தி எழுந்தால், சிவம் என்றால் எங்கேயாச்சும் புலித்தோல் மான்தோல் மழுத்தோல் போயிடாதீங்க. சுத்த வெளி தெய்வம், நடுவமான நிலை சிவனே என்று இருத்தல், அமைதியாக இருத்தல். அமைதி கெட்டால் கெடுதல் செய்யலாம், அமைதியாக இருந்தால் என்ன செய்யலாம்? அன்புதான் செய்யலாம். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி, கணவன் திட்டுறாரு, மனைவி அமைதியாக இல்லாமல் எதிர்த்து திட்டுறாங்க. என்ன விளையும்? மனைவி அமைதியாக இருந்துவிட்டால் என்ன விளையும்? ஆகவே சிவம் என்ற அமைதி அன்பு விளையக்கூடியது. இது இருக்க அன்பே சிவம், தெய்வம் என்பது அன்பே கடவுள் என்றெல்லாம் நீங்க கேள்விப்பட்டுக்கலாம். நீங்க உங்கள பெரும்பாலோர் துரியாதீத தவம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகத்தாய்வு 2ஆம் நிலை எடுத்து இன்னைக்கு நடக்க வேண்டியத அகத்தாய்வு 2ஆம் நிலை முதல் நிலையா? அகத்தாய்வு 2ஆம் நிலை எடுத்துட்டீங்கல்ல? இல்ல துரியாதீத தீட்சைன்னு கொடுத்தாங்களா? இறைநிலையோடு மனதை இணைத்து காட்டினார்களா? அந்த தவத்தை செய்ய செய்ய நீங்க இறைவனாக இருக்கக்கூடிய நிலை உணர்கிறீர்களா? இறைநிலையில இருக்கும் பொழுது மனம் கோபதாபங்கள் வருகிறதா? பொறாமை வருகிறதா? இவனை கெடுக்கலாமா அவனை கெடுக்கலாமா என்று கெட்ட எண்ணம் வருகிறதா? ஐயோ அது இல்லையே இது இல்லையே என்ற ஆசையோ ஏக்கமோ வருகிறதா? துரியாயுத நிலையில இருக்கும்போது மனம் முழு திருப்தியில் இருக்குது. அந்த நிலையில பல விளக்கங்கள் தெரிகின்றன. இதே இறைநிலை அரூபமானது முதல் கட்ட எழுச்சியாக ஆகாசம் என்ற பூதமாகி, பிறகு காற்று நெருப்பு நீர்நிலமாகி 5 பூதங்களாக மலர்ந்தது தெய்வம், பஞ்சபூதங்களாக என்று இங்கே விளக்கம் சொல்லுவாங்க மன்றத்துல, நீங்க கேட்டுக்கலாம். இறைநிலையே பூதங்களாயிற்று. பிறகு அடுத்த கட்ட பரிணாமமாக ஜீவராசிகளாக அதுவே மாறிற்று. எது? தெய்வம். 5 வகையான அறிவுடைய ஜீவராசிகள். பிறகு 6வது அறிவு பெற்ற மனிதன். தத்துவார்த்தமாக பார்க்கும்போது இறைவனே மனிதனாகி இருக்கிறான் என்பது தெரிய வருகிறது.
தவமாக செய்யும் பொழுது மனிதனே இறைவனாகி விடுகிறான். ரெண்டும் ஒண்ணு. தத்துவம் ஒரு மாதிரி அறிவையும் மனதையும் இணைக்கிறது, தவம் ஒரு மாதிரி அறிவையும் மனதையும் இணைக்கிறது. ரெண்டும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு உணர்வு கிடைக்கிறது. எங்குமே வேறில்லை, எல்லாமே இறைமயம். தெய்வ நிலையே சுழன்ற நிலையில வீண் துகளாக மாறிற்று. சயின்ஸ்ல அது பார்ட்டிக்கிள் என்று சொல்லுவாங்க. அந்த வெண்துகளே காற்று ஏற்ப நேர் நிலமாக தனது நெருக்கத்தில் இறுக்கத்தில் மாறி இருக்கிறது. வெண்துகளோ தெய்வம். அப்ப வெண்துகளால் ஆன மற்ற பொருள்கள் அவையும் தெய்வம். இவற்றிலே ஒரு உணர்ச்சி என்று தோன்றும்போது பஞ்சபூதங்களே ஜீவனாகிறது. அதில் 5 வகை: ஓரறிவு ஜீவன், ஈரறிவு ஜீவன், மூவறிவு ஜீவன், நாலறிவு, ஐயறிவு ஜீவன். 5 அறிவை கொண்ட ஜீவராசிகள் பூதங்களில் இருந்து வந்தன. பூதமோ விண்துகளில் இருந்து வந்தது, விண்ணோ தெய்வ நிலையிலிருந்து வந்தது. அப்ப ஜீவராசிகள் எங்கிருந்து வந்தன? இறை நிலையிலிருந்து வந்தன. அதுல ஒரு சிறந்த ஜீவன் மனிதன். மனிதன் எங்கிருந்து வந்தான்? எந்த மனிதன்? எல்லா மனிதனும். நானும் இறையிலின் நிலையிலிருந்து வந்தவன். என் பக்கத்து வீட்டுக்காரனும் அதே இறை நிலையில இருந்து வந்தவன். எங்களுக்குள்ள என்ன பேதம்? நானும் எங்க அம்மா வயத்திலிருந்து வந்தவன், கலிய பெருமாளும் எங்க அம்மா வயத்திலிருந்து வந்தவன். கலிய பெருமாளுக்கும் எனக்கும் என்ன உறவு? சக உதரர்கள். உதரம்னா வயிறு. ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள். நானும் இறைநிலையிலிருந்து வந்தவன், என் பக்கத்து வீட்டுக்காரனும் இறைநிலையிலிருந்து வந்தவன். அப்போ எனக்கும் அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் என்ன உறவு? சகோதரர்கள் அல்லவா? அவன் வேற ஆளா? எதிரியா? வயதுல குறைந்தா எனக்கு அண்ணன், வயதுல குறைவா இருந்தா எனக்கு தம்பி. யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க. அகில உலக சகோதர தத்துவம். அது இங்கதான் விளையுது. ஆன்மீகத்துல தான் அது யதார்த்தமாகவும் பிரத்யட்சமாகவும் விளைகிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்ளலாம்? கெடுதல் செய்து கொள்ளலாமா, அன்பு செய்து கொள்ளலாமா? ஏனென்றால் கெடுதல் செய்தால் என் தம்பி கெடுகிறான், என் அண்ணன் கெடுகிறான். அது எனக்கு சிறப்பா? எனக்கு நன்மை தருமா? என் சகோதரர்கள் கெட்டுப்போனால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அண்ணன் நல்லா இருந்தா அவன் வீட்டில் போய் 2 வேளை சாப்பிட்டு வரலாம், ஒரு 1000 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு வரலாம். நமக்கு நம்மையே நினைத்து கொண்டு நமக்கு உதவி செய்ய தயாரா இருப்பான் அண்ணன். ஆகவே அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புதான் செலுத்த வேண்டும், செலுத்துவார்கள். அதான் அண்ணன் தம்பி. எங்கேயோ உலகத்துல வேற மாதிரி இருப்பாங்க, பகையாளியாகவும் இருப்பாங்க, பங்காளியாகவும் இருப்பாங்க. சொத்து வந்து போச்சுன்னா பங்காளி, சொத்து இல்லைன்னா எல்லாரும் 5 பேரும் அண்ணாரங்காட்சின்னு வச்சிருந்தாங்க, 5 பேரும் மொத்தமே இருப்பாங்க. அப்போ இறைநிலை உணர்ந்த தெளிவானது அன்பு செலுத்த சொல்லுகிறது. ஏன்? யார் ஒருவரிடத்திலும் இறைவனை காண வேண்டும். அதாவது ரத்தமும் சதையுமாக எலும்பும் தோலுமாக பார்க்கக்கூடாது, ஆணும் பெண்ணுமாக பார்க்கக்கூடாது, பெயரும் உறவுமாக பார்க்கக்கூடாது. இறைவனாகவே எல்லா பொருளையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நமக்கும் வேதம் இல்லைன்னு சொல்லும்போது அவர்கள் ஏதோ சங்கடப்பட்டா நான் சங்கடப்படுவதாக ஒரு உணர்வு வரும்.
அவர்களுக்கு ஏதோ குறைபாடு இருந்தா எனக்கு குறைபாடு இருப்பதாக உணரப்படும். எனக்கு குறைபாடு வந்தா நான் போய்க் கொள்வேன். அவர்கள் குறைபாடு வந்தா அது எனது குறைபாடாக உணர்ந்தா அந்த குறைபாட்டை போக்கணும், உதவணும். அது பேர் தான் அன்பு செய்யறதுன்னு பேர். மனதில் ஒரு தயாள குணம், ஒரு பரிவு, நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு, இதுதான் அன்பு. வெறுப்பு இன்மை, பகை இன்மை, இதெல்லாம் அன்பு. எல்லோரையும் இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல். நான் யார் தத்துவ விளக்கம் கேட்டவர் பாடம், பிரம்மஞான பயிற்சி பெற்றவர் பாடம், துரியாதீத தவம் பெற்றவர் பாடம். எல்லோரையும் இறைவனாக பார்த்தால்தான் அதில் வெற்றி. இல்லைன்னா படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். என்றெல்லாம் நமது படிப்பு செயலுக்கு வராமல் போயிடும். செயலுக்கு வருவதனால யார் ஒருவரையும் தானாக பாவிக்கணும். தான் என்றால் யார்? தான் தான். யார் ஒருவரையும் நானாக பாவிக்கணும்னு சொல்லல. யார் ஒருவரையும் நான் தானாக பாவிக்கணும். தான் என்றால் என்ன? தான் என்றால் தெய்வம். இதை என்னோட திருமந்திரத்தில் நான் என்றும் தான் என்றும் நாடினேன், ஆராய்ச்சி பண்ணினேன். நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை. நான் என்றால் தெய்வம். தெய்வம் யாரு, நான் யாரு என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பாடு நான் ஒரு தனியா ஒன்றும், தான் என்று தெய்வம் என்று தனியா ஒன்றும் என்று இரண்டில்லை என்பதை நான் என்ற ஞான முதல்வனே நல்கினான். நான் என்ற நானும் நினைப்பொழிந்தேனே. நினைப்பு ஒழிந்த இடத்துல தான் தொழிலாயுதம். இறைவன் வேறு தான் வேறு என்று எண்ணிக்கொண்டிருந்த இடம் போய் இறைவனும் நானும் ஒன்னும் நினைச்சா, இறைவன் அரூபமாகையால அவரிடத்துல ஒன்றும் இல்லாதனால என் மனமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி மனதை இறைநிலையோடு பழக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள், எல்லாரிடத்திலும் இறைவனை காணக்கூடியவர்கள், யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டார்கள். அதனால்தான் நாம கூட எதிரிக்கு வாழ்த்துன்னு வாழ்த்துறதில்லை. மன வேறுபாடு கொண்டுள்ளோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர், நமக்கு இன்னல் பொறிவோர், இப்படிலாம் சுத்தி வளைச்சிட்டு வரும் பாருங்க. எதிரி என்று யாருமே நமக்கு இருக்க முடியாது. வேணா நாமே எதிரியா இருக்கலாம். ஆகவே இறைநிலை உணர்ந்து எங்கும் இறைவனை காணக்கூடிய நாம், நமக்கு கெடுதல் கொண்டானே அவனிடத்திலும் இறைவனை காணும். அவனிடத்துல இறைவனை காணலன்னா அவன் செய்த கெடுதல் நமக்கு தெரிய வரும். அவனிடத்துல இறைவனை கண்டால் அவன் செய்த கெடுதல் நமக்கு தோன்றாது. அப்படிதான். யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது. எதிரிக்கு மட்டும் செய்யலாம்னு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. எதிரிக்கும் செய்யக்கூடாது. நண்பர்களே, ஒரு பாரதியார் பாடல், பகைவனுக்கு அருள்வாய், நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். அருள்வாய் என்றால் நல்லது செய்கின்ற அர்த்தம். கொடு, எல்லாம் கொடு என்ற அர்த்தம். அருள்வாய், நல்லது செய், பகைவனுக்கு நல்லது செய், பகைவனுக்கு அருள்வாய். யாரு யார கூப்பிட்டு சொல்றாங்க? நன்னெஞ்சே, வன்னெஞ்சால, கொடூரமான ஒரு உள்ளம் உள்ளவர்களால
அது முடியாது. ஆகவே அவங்கள கூப்பிடல. நல்லவர்களே வாங்க, நன்னெஞ்சே என்றால் நல்ல நெஞ்சு உடையவர்கள் பகைவனுக்கு அருளுங்கள் என்று சொல்லிட்டு, நன்னெஞ்சுன்னா நம்ம நெஞ்சு என்ன நெஞ்சுங்கிறீங்க? தவம் செய்யற நெஞ்சு, தற்சோதனை செய்யற நெஞ்சு. நாமும் நன்னெஞ்சு தான். நாம என்ன செய்யணும்? பகைவனுக்கு நல்லது செய்யணும். ஆர்கியூமெண்ட் சொல்றாரு பின்னால, புகை நடுவேனில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே. புரியுதாத்தான்? புகை ஒன்று இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, அந்தாண்ட இருக்கிறது மறைக்குது, இருமல் வருது, தும்மல் வருது. அதுக்கு மத்தியில தூய்மையான நெருப்பு இருக்கிறது. நெருப்பு இல்லாமல் புகையாது. புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவானனம் பரமன் வாழுகின்றான். அந்த பகையாளியாக இருக்கிறவன் யாரு? இறைவன். எப்படிப்பட்ட இறைவன்? அவனுடைய உருவம் அன்பு. எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன, அதுல அன்புன்னு ஒரு குணம் இருக்குது. எந்த குணம் இறைவனாக இருக்க முடியும்? கொடூரம், கிராதகம், அரக்கத்தனம், திருட்டு, ஏச்சு, பேச்சு, பொய், பொறாமை, பகை, இதெல்லாம் தெய்வமாக இருக்க முடியுமா? கருணை, அருள், அன்பு, வாழ்த்து என்பது தெய்வமாக இருக்க முடியுமா? நல்லதுதான் தெய்வமாக இருக்க முடியும். ஆகவே பகை நடுவினில் அன்பே உருவாகிய நமது பரமன் தெய்வம் இருக்கிறான். ஆகவே பகைவனுக்கு அருள்வாய். இப்ப பகைவனுக்கு அருள்வாய், அந்த அருளை யாரு வாங்கிக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய பரமன் இறைவன். அப்போ யாருக்கு நன்மை செய்தாலும் அந்த நன்மை யாருக்கு போய் சேரும்? பகைவனுக்கு நன்மை செஞ்சாலே இறைவனுக்கு போய் சேருமா? சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கு அன்பு செய்தா இறைவனே போய் சேரும். இறைவனிடத்தில் இருந்து நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். கை, கால், கண், மூக்கு, அறிவு, குணம், சொத்து பத்து எல்லாமே இறைவனிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறோம். ஆகவே இறைவனுக்கு நாம் எல்லாம் தரலாம். இறைவனாக இருக்கக்கூடிய எந்த மனிதருக்கும் தரலாம். இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான், நமக்கு தருகிறான், தருகிறான், தருகிறான். இல்லையா? எங்கிருந்து இறைவன் கொடுக்காமல் எங்கிருந்து வந்தது? அதுவும் எவ்வளவு இறைவன் அக்கறையும் முன் யோசனையும் உள்ளவன் என்றால், நமக்கு தேவையானதெல்லாம் நம்மை தோற்று வைத்துவிட்டு உண்டு பண்ணாமல் நாம் பிறப்பதற்கு முன்னே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். நண்பர்களே, பெண்கள் குழந்தை வைக்கிறாங்க. குழந்தை பெத்தா பால் கொடுக்கணும், மார்பகத்திலிருந்து பால் வரணும். குழந்தை பெற்று ஒரு வாரம் கழிச்சா, ஒரு மாசம் கழிச்சா மார்பகத்தில் பால் எப்ப ஏற்படுது? குழந்தை பெற்றது முந்தைய பால் ஏற்படுது. அவ பாருங்க எவ்வளவு முன் யோசனை. அந்த மாதிரி முன் யோசனையோடு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவங்க இறைவன் நமக்கு வேண்டிய சோறு, தண்ணி, துணிமணி எல்லாவற்றையும் படைத்து வைத்துவிட்டு நம்மை படைக்கிறான். இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கிறது. நான் சொல்றேன். ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. சாப்பிட்டியாமா? எப்ப சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? சோறு. சோறு தினியா? நான் சொல்லிட்டேன், மண்ணு தின்ன. சோறு தினியா?
சோறு எதிலிருந்து வருகிறது? அரிசியிலிருந்து. அரிசி எதிலிருந்து வருகிறது? நெல்லில் இருந்து. நெல் எதிலிருந்து வருகிறது? புல்லில் இருந்து. புல்லு எதிலிருந்து வருகிறது? மண்ணில் தான் வருது. அப்ப மண்ணை தான் தின்னு. அந்த மண்ணு இப்போ உடம்பா மாறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்? மண்ணா போயிடும். செத்து போன மண்ணா போயிடுமா இல்லையா? ஆகவே மண்ணில் இருந்து மண்ணுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ப்ராசஸ்ல நடுவில் நாம் இருக்கிறோம். அதை எதை தேர்ந்துக்கிட்டு என்ன திங்கிறோம்? என்ன குடிக்கிறோம்? எதில் வேக வைக்கிறோம்? எதை இழுத்து விடுறோம்? எதை திங்கிறோம்? மண்ணை திங்கிறோம். எதை குடிக்கிறோம்? தண்ணி குடிக்கிறோம். எதில் வேக வைக்கிறோம்? நெருப்பில் வேக வைக்கிறோம். எதை உள்ள வாங்குறோம்? காற்று உள்ள வாங்குறோம். எது ஆன்மாவாக இருக்கிறது? ஆகாசம் உயிராக இருக்கு. இப்போ 5 பூதங்களும் இல்லாம வேறு எதையாவது நாம் எடுக்கிறோமோ வைக்கிறோமா? துணிமணி எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களில் இருந்து. பஞ்சபூதங்களை பின்னால ஏற்படுத்திக்குவோம். இந்த ஜீவராசிகளை முன்னால ஏற்படுத்திடுவோம். மனுஷன்லாம் சேர்த்தா நம்ம பசி பசி பசின்னு கத்தி கிடப்போம். அப்புறமா இறைவன் அதை உண்டு பண்ணி இதை உண்டு பண்ணி அது விளைஞ்சி கிளஞ்சி அடிச்சு காத்தி தூத்தி என்னைக்கு வந்து நமக்கு சேர்றது? இவ்வளவு முன்திட்டமாக நம்மேல் அவனுக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. ஆகவே அன்பே உருவாக இருக்கக்கூடியவன் இறைவன். அன்பே சிவம். அன்புருவாம் பரசிவம். அன்புருவாம் சிவமே. அன்பே கடவுள் என்று கடவுளினுடைய தன்மையே அன்பு. அன்பு உள்ள தாய் சாக்லேட் வாங்கி கொடுப்பாளா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாளா? சொல்லுங்க. நீங்கெல்லாம் அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க. அன்பு உள்ள தாய். அன்பு என்ன செய்யும்? காக்கும், ஆதரிக்கும், மேம்படுத்தும், போஷிக்கும், ஊட்டும். அப்படி இருக்கும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்தா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா குடல் கெட்டு போவோமே, காய்ச்சல் வருமே, பல்லு கெட்டு போவோமே, ரத்தம் கெட்டு போவோமே என்று நினைத்தால் அன்பு. ஆகவே அன்பு ஆதரிக்கும். இறைவன் அன்புடையவன் என்றால் நாம் கெட்டு போவதற்கு ஒத்துக்கொள்வன. அன்புடைய இறைவன் நாம் கெட்டு போவதற்கு ஒத்துக்கொள்வானா? தவறுகள் செய்தால் தண்டிக்காமல் விட்டுவிடுவானா? தன்னுடைய மகன் நல்வழிப்பட வேண்டும் என்றுதானே எல்லா தாயும் நினைக்கணும். இந்த காலத்தில் கொஞ்சம் மாறுபடுது. என்ன நல்வழின்னா எதுன்னு தெரியல. பூட்ஸ் போட்டுக்கிட்டு டை கட்டியிருந்தா நல்வழின்னு நினைச்சிடுறாங்க. ஒன்னொழுகு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க பாருங்க, டாட் போட்டுன்னு ஹேட் வச்சுட்டு கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தாக்கா குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்லை அப்படி நினைக்கிறாங்க. ஆகவே வெளித்தோற்றத்திலே மயங்காமல் அகத்தை பார்க்க வேண்டும். உள்ளத்தில் அன்புடையவனா என்று பார்க்க வேண்டும். அன்புடையவன் என்று எப்படி தெரியும்? கோயிலுக்கு போறானா, சாமி கும்பிடுறானா, அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கறானா, அவன் நல்ல கணவனாக இருப்பான். ஆகவே நற்குணங்கள் என்பது தெய்வத்தன்மையாக இருக்கிறது. தெய்வம் நற்குணங்கள் எல்லாம் உடையது. கெடுக்கணும்னு நினைக்குமா தெய்வம்? நினைக்காது. ஏன்? கெடுத்து அதுக்கு ஆக போறது என்ன? கெடுக்கணும்னு நினைக்குமா தெய்வம்? நினைக்காது. ஏன்? நாமெல்லாம் அவனுடைய குழந்தைகள். குழந்தைகளை கெடுக்கணும்னு யாராச்சும் நினைப்பாங்களா? ஆகவே இறைத்தன்மை என்ற அன்பு, கொடுக்கணும் என்ற தன்மை, கெடுக்கக்கூடாது என்ற தன்மை, தவறு செய்தால் பின்னால கெட்டு போவாங்க என்பதனால தவறு செய்யாமல் காக்கின்ற தன்மை, தவறு செய்தால் தண்டிக்கின்ற தன்மை. ஏன் தண்டிக்கணும்? அப்பதான் 2வது தப்பு பண்ண மாட்டான். எந்த நிலையில இறைவன் நமக்காகவே இருக்கிறான்.
அதனால ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க, இறைவன் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தருகிறான் என்பதை ஆங்கிலத்தில் ப்ராவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராவிடன்ஸ்னா நமக்காக எல்லாவற்றையும் முன்னேற்பாடாக ஏற்படுத்தி வைத்திருப்பவன் அர்த்தம். இங்கே இந்துக்கள் கலாச்சாரத்தில் சைவம் வைணவம்னு ரெண்டு மதமாக ரெண்டு கடவுள், பரமசிவன் ஒன்று, மகாவிஷ்ணு ஒன்று. பரமசிவனை படியளக்கும் பரமசிவன் என்று சொல்வார். படி அளக்கிறதுனா படியால் அளந்து கொட்டுறதுன்னு நேரடியான அர்த்தம். அதுக்கு ஊடாக உள்ள அர்த்தம், வேண்டியவங்களுக்கு வேண்டியதை வேண்டிய பொழுது வேண்டிய அளவில் வேண்டிய இடத்துல யாரு தருகிறானோ அவனை படி அளப்பது. படி என்றால் சம்பளம், கூலி, நெல்லு, அரிசி என்று பொருள். அதை கொண்டு எதை கொண்டு ஜீவியம் நடத்த முடியுமோ, வாழ முடியுமோ, அதுக்கெல்லாம் படின்னு பேர். கொஞ்சம் நீங்க தமிழ் படியுங்கள். படி என்ற வார்த்தைக்கு ஸ்டெப்னு ஒரு அர்த்தம் இருக்கு. படி என்ற வார்த்தைக்கு ஒபே, படிப்பா, படிந்து நட, ஒபே என்ற அர்த்தம். படி என்ற வார்த்தைக்கு லிட்டர் என்ற அர்த்தம் இருக்கு. படி என்ற வார்த்தைக்கு லேர்ன், ஸ்டடி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த விதமாக லிட்டர், படி என்ற வார்த்தைக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மூங்கில வச்சுதான் ஸ்டெப்ஸ் வச்சாங்க அந்த காலத்துல. அது படியால, மூங்கிலால செய்த படிக்கு படின்னு பேர். மூங்கிலால செய்த ஏணிக்குன்னு வச்சுங்க, படி என்று பேர். ஒரு மூங்கிலை எடுத்து ஒரு கணுவோட வெட்டி அடுத்த கணுவுக்கு முன்னால வெட்டினா ஒரு படி போச்சு. மேல ஓப்பனா இருக்கும், கீழே ஒரு கடு இருக்கும். இதனால அளந்து கொட்டினால் ஒரு படி. இவ்வளவு இருக்கு தமிழ்ல. ஆகவே படி அளப்பவன் என்றால் மெஷர் கணக்கில், யூனிட் கணக்கில், லிட்டர் கணக்கில், மரக்கால் கணக்கில் அளந்து கொட்டி தருபவன். யாருக்கு? சகல ஜீவராசிகளுக்கும். எண்ணத்தை அரிசி சோறுலாம் நினைச்சு கூடாது, வேண்டியது. ஆகவே படி அளக்கும் பரமசிவன், வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய பரமசிவன். அவனுக்கு அதே வேலை, வேற என்ன வேலை சொல்லுங்க? தூங்குற வேலையும் தான் கிடையாது. கடவுள்லாம் தூங்க மாட்டாங்க. இப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க இறைவனை. மகாவிஷ்ணு அவரும் அப்படிதான். நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள்னு ஒருத்தர், ஸ்ரீரங்கம் இல்லை சதுமரம், படுத்திருப்பார், யோக நித்திரையில் இருப்பார். தலையன் என்ன தெரியுமா? யார் பார்த்தவங்க? அளந்து கொட்டிய காலி மரக்கால தலையில் வச்சிருப்பார். ஜீவராசிகளுக்கெல்லாம் படி அளந்துட்டு அந்த படியையே தலையணைய வச்சு சித்த ரெஸ்ட் எடுத்துக்கிறார், தூங்குறது இல்லை. யோக நித்திரைன்னு பேர். ஆகவே கடவுளையே படியளக்க வைத்திருக்கிறார்கள் நமது தத்துவ ஞானிகள். வேண்டியதெல்லாம் கொடுப்பவன் இறைவன். அப்படின்னா அது அன்பினுடைய அடையாளம் அல்லவா? அன்பே சிவம். நாம் இறைநிலை உணர்ந்தவர்கள் அல்லவா? இறைநிலை உணர்ந்தால் இறைவனுடைய தன்மையெல்லாம் நமக்கு வரும். பல்வேறு தன்மைகள், விஷாலமான தன்மை, உறுதியான தன்மை, அமைதியான தன்மை, அன்பான தன்மை. அந்த அன்பு என்பதை பிறருக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பை கையால காலால செஞ்ச உதவி, வாயால செஞ்சா இன்சொல், மனதால செஞ்சா வாழ்த்து. கையால காலால செய்றீங்களா? உடலால உதவி செய்றீங்களா? அன்புடையவர்கள். அது அவங்களுக்கு தேவையில்லை. இல்லைங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க.
உங்களுக்கு என்ன உதவி வேணும் எனக்கு கேளுங்க, நான் செய்யறேன். நீங்க எனக்கு அந்த காலத்துல ஒரு உதவி செஞ்சீங்க, அதை போல ஒரு உதவி இல்லைன்னா நான் என்ன இவ்வளவு தலையெடுத்து வந்திருக்க மாட்டேன் என்று அது வாயால் அன்பு செய்யறது. பாராட்டு அன்பு, போற்றுதல் அன்பு, ஆலோசனை சொல்லுதல் அன்பு, தவறு செஞ்ச இடத்துல கடிந்து கொள்ளுதல் அன்பு. இது வாயால செய்யக்கூடிய அன்பு. மனதால செய்யக்கூடிய அன்பு ஒன்று. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமது அருள் அன்னை லோகாம்பாள் கடைசி மூச்சு விடக்கூடிய காலத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லிக்கிட்டே கடைசி மூச்சை விட்டாங்க. ரொம்ப அன்பு உடையவங்க அவங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு போனாக்கா அவங்க பாடுற பாட்டு இருக்குது. ஏமா பசிச்சுமா சாப்பிட்டு வந்துட்டேன், ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும். இந்த அன்பை பாருங்க. முடிஞ்சு போச்சு கதை, அடுத்த தடவை சாப்பிடாம அப்பட சரியா போச்சு. இப்ப நான் வயிற்றுல கெடுதலை உண்டு பண்ணி கொண்டமே என்று அவர்கள் வருந்துகிறார்கள். அவ்வளவு அன்பு உடையவர்கள் அவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன் வார்த்தை இருக்குது, மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது என்னமோ இது அவங்களுக்கு இப்படியே நல்லா இருந்திருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி அன்பு செலுத்துவது சரீரத்தால, அன்பு செலுத்துவது வார்த்தையால. இன்சொல் இன்சொல் இன்சொல். காலம் வச்சுட்டாங்க யாரோ, என்ன சொல்ல போறீங்க நீங்க? யாருடா அது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லி செய்யலாம்? வலிக்குது அப்படிங்கணும். காலை வச்சுக்கிட்டு எங்க வலிக்குதுன்னு கேட்பாங்க. காலில் வலிக்குதுங்க. அது கூட இல்லாம கொஞ்சம் காலை எடுக்கிறீங்களா? சொல்லால் அன்பு, கெடுதல் செய்தவருக்கும் அன்பு. காலை மிதிக்கிறாரு, வலி தாங்க முடியல, அவர் கால் பிடிச்சு காலு, நம்ம கால் வெறுங்காலு. நாம் வருந்துவது கூட அவருக்கு தெரியாம வருந்தணும். பரவாயில்லைங்க, ஒண்ணும் இல்லை, வேட்டியால வயண்ட இடத்த மறைச்சிக்கிட்டு பரவாயில்லைங்க, ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி நாம் வருந்துவது தெரிந்தால் அவர்கள் வருந்துவார்களே. ஐயோ ரத்தம் வருதுங்களா, ஐயோ தெரியாம செஞ்சிட்டங்க, இது அவர் மனதில் வருத்தம் வர்றதை நாமே அனுமதிக்கணும். ஆகவே அவர்கள் தவறாலே கூட அவர்களுக்கு மன வருத்தம் வராத அளவில் நமது வருத்தத்தை பிறருக்கு தெரிவிக்காமல் இருந்தால் அன்பு. பிறரை சந்தோஷப்படுத்தி பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. பிறரை வருத்தி பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது? அதுவும் சந்தோஷமா இருக்கு. யாருக்கு? இறைநிலை உணராதவர்களுக்கு. வருந்துகிறார்கள். யாரு வருந்துவது? இறைவன். யார் வருந்துவது? நான் தான் இறைவனாச்சு. அந்த இறைவன் தான் அங்க இருக்கிறான். ஆகவே எந்த நேரத்திலோ மனதை அமைதி நிலையிலேயே வைத்துக்கொண்டு, சிவம் என்றால் அமைதி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சிவனேன்னு சொல்றாங்க பாருங்க, ஆடாமை. மனதை அமைதி நிலையிலேயே வைத்து காப்பது என்றால் வெறுப்பும் வராது, கோபமும் வராது, சுடுசொல் வராது. மனதை அமைதி நிலையிலேயே வைத்திருந்தோம்னா அன்பாகவே முகம் எப்படி இருக்கும்? இன்முகமாக, கருணை வழியும் முகமாக, அன்பு வழியும் முகமாக, அருள் வழியும் முகமாக, தெய்வீக முகமாக இருக்கும். இருக்குமா? இதை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். உங்களிடத்துல இறைத்தன்மை இருந்து, அன்பு இருந்து, அது முகத்திலும் வருமானால் உங்களை பார்ப்பவர்களுக்கு உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். உங்களை வந்து அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கும். அவர்கள் வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கும். ஏன்னா அந்த தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்க,
அருட்கலை என்பது முகத்தில் தெரியுமானால் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தானே சந்தோஷம். அதுக்கு நீங்க அருள்முகமா இருந்தா தானே முடியும். அன்பு உருவாக இறைவன் இருக்கிறான், அன்பு உருவாக நீங்கள் இருங்க. நாம் அன்புருவாக இருந்தால் எல்லோரும் நம்மை மதிப்பார்கள், நம்மை போற்றுவார்கள். நமக்கு கெடுதல் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். நமக்கு நன்மை செய்வார்களா? செய்வார்கள். பிறருடைய நன்மை நமக்கு வேண்டாமா? வேண்டும் வேண்டும். பிறருடைய அன்பு ஆதரவு இல்லாமல் நாம சுயமாக ஒன்றும் பண்ண முடியாது. அது மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் யாரோ ஒரு அங்கமாக இருந்தாலும் சரி. ஆகவே பிறரிடத்துல நமக்கு எவ்வளவு பெறுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு நாம் தருவதற்கு உரிமை இருக்கிறது. இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாத அளவில் இருந்து கொண்டே இருக்குது. அது என்ன? பிறருக்கு தருவதற்கு நீங்க தயார்னா 2 சட்டை இருந்தால் 1 சட்டை கொடுக்கலாம், 2 படி அரிசி இருந்தால் 1 படி அரிசி கொடுக்கலாம். உங்ககிட்ட 1 படி அரிசி தான் இருக்குது, இல்லை அரிசியே இல்லை. உங்ககிட்ட 1 சட்டை தான் இருக்குது, இல்லை சட்டையே இல்லை. இந்த மாதிரி இருக்கிற நிலைமை இல்லாத நிலைமைன்னு ஒன்று இருக்குல்ல. அவ்வாறான ஒரு இருக்கின்ற இல்லாத நிலையே இல்லாத ஒன்று, இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்ன? தெய்வாம்சமாகிய அன்பு, சிவமாகிய அன்பு. அதுக்கு பஞ்சம் கிடையாது. ஆகவே செலுத்துங்கள், கொடுங்கள், அன்பை கொடுங்கள். வெறும் மனதால மன உணர்வான அன்பை கொடுங்கள். என் சொல்லை கொடுங்கள், என் முகத்தை கொடுங்கள், வாழ்த்தை கொடுங்கள். இறைக்கிற ஒற்றை சுரக்கம். இந்த மாதிரி நீங்க அன்பை செலுத்த செலுத்த அன்பு உருவாகிக்கொண்டே இருக்கும். நீங்களே அன்பு உருவாக மாறிடுவீங்க, பரமாகவும் சிவமாகவும் மாறிடுவீங்க. இதனால நமக்கு ஏதோ ஒன்று குறை இருந்தால் அந்த குறை தெரிய வராது. ஏதோ கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டம் நமக்கு தெரிய வராது. ஏதோ நோய் இருந்தா, வலி இருந்தா அது நமக்கு தெரிய வராது. இன்முகமாகவே இருந்துடும். ஆகவே அன்பு செலுத்துவது கொடுப்பது குறைவை தராதது என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.